இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள் ஆஃப்செட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் பிளேனில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டைமென்ஷன் எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 400 கொடுக்குறேன். ஓகே, இப்போது ஒரு பெஞ்ச் எக்ஸிட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ ரேட் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு ஸோ வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 60 mm கொடுத்தாச்சு. ஓகே, இப்போது இந்த லைனை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக்மெண்ட்டாக வந்து பிரிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பேரலல் கர்வ் எடுத்துக்கலாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் தான் நம்ம பேரலல் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம்னா 50 mm. ஒரு 60 mm கொடுக்குறேன். இப்போ ரிப்பீட் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போ இங்கே வந்து கிரியேட் இன் நியூ பாடி இதை எடுத்து விட்ருங்க. இப்போ வந்து ஒரு 5 கொடுக்கலாம். ஓகே, இப்போ 5 செக்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வேரியபிளாக வந்து ஆஃப்செட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே போய்ட்டு வேரியபிள் ஆஃப்செட், ஃபஸ்ட்டு வந்து பேஸ் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ள தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இதை வந்து வேரியபிளாக மாற்றிடணும். ஏன்னா நம்ம வந்து வேரியபிளாக தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதை ஃபுல்லாக இப்போ வேரியபிள் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் இப்போ உள்ளே போயிட்டு இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிற போகிறோம். ஸோ வந்து இது கான்ஸ்டன்ட் பார்டர் கொடுத்துட்டு இதோட டிஸ்டன்ஸ் வந்து நான் 10 mm கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது இந்த செக்மெண்ட்டை இதை பிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு கான்ஸ்டன்ட் இன்னர் இதை வந்து 20, ஸோ 10 mm டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். இதை வந்து 30 மறுபடியும் உள்ளே பிக் பண்ணிவிட்டு அடுத்த செக்மெண்ட்டு இது வந்து 40. இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் இன்னரில் இருக்கணும். இது வந்து 55. இது வந்து 35. இது வந்து 30. மறுபடியும் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அது கான்ஸ்டன்ட் பார்டர் கொடுத்துடணும். ஸோ வந்து இதையும் நான் 30 mm கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து மேலே நம்ம வந்து மேலே தான் வந்து இப்போ ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நேரம் பிக் பண்ணி மேலே மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேயும் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வேல்யூ வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ 30 இருக்குது, எனக்கு வந்து 25 வேணும். ப்ரிவியூ கொடுத்தோன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ வார்னிங் மெசேஜ் வருது. இதை டபுள் கிளிக் பண்ணலாம். இதை வந்து ஒரு 30 கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து வார்னிங் மெசேஜ் வரல. ஓவராக வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது வந்து
டிவிஎஸ்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும்போது வந்து வார்னிங் மெசேஜ் வரும். இது வந்து 25. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வேரியபிளாக வந்து சர்ஃபேஸை வந்து ஆஃப்செட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம்.